தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் பிரீதா திருமணத்துக்கு நடிகர் ரவியும் அவரது தோழி கெனிஷா பிரான்சிஸும் ஜோடியாக வந்திருந்தனர். இந்த காட்சி சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது. ஜெயம் ரவி மீது ஆர்த்திக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துள்ளன. ஷூட்டிங் நேரத்தில் ஜெயம் ரவியை திடீர்னு செக் செய்வது, அவுட்டோரில் ஜெயம் ரவி இருந்தால் சொல்லாமல் திடீரென ராத்திரிக்கு 12 மணிக்கு வந்து கதவை தட்டுவது, உள்ள யாராவது இருக்கிறார்களா என்று தேடுவது, ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும்போதே மேக்கப் மேனுக்கு ஃபோன் செய்து ஜெயம் ரவி என்ன செய்கிறார் என்று விசாரிப்பது, மேக்கப் மேன் ஃபோன் எடுக்காவிட்டால் நேரடியாகவே டைரக்டருக்கு ஃபோன் செய்து விசாரிப்பது போன்ற கண்காணிப்புகள் இருந்துள்ளன. புரிதல் குறைபாடு இதெல்லாம் ஜெயம் ரவி காதுக்கு வரும்போது சிறைக்கைதி போல எண்ணம் வரத்தான் செய்யும். இதுவே வெறுப்பாக மாறிவிடும். ஆனால் தங்கள் குழந்தைகள் மீது இருவருமே அன்பை வைத்திருக்கிறார்கள். புரிதல் குறைபாடு இருந்ததால்தான் அப்படியொரு முடிவை ஜெயம் ரவி எடுத்துள்ளார். பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த நடிகையுடன் ஜெயம் ரவியை இணைத்து பேசினார்கள். அதனால்தான் இந்த டைவர்ஸ் என்று கூட சொன்னார்கள். ஆனால் துலானி நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். இதில் மனைவி ஆர்த்தி மீது எந்த தவறும் இல்லை. ஜெயம் ரவியிடம் அன்பாகவே ஆர்த்தி இருந்துள்ளார். தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாரே தவிர தன்னிச்சையாக எதுவுமே ஜெயம் ரவிக்கு எதிராக செய்யவில்லை. கெனிஷாவுடன் திருமணத்துக்கு ஜெயம் ரவி வந்தாலும் இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை. ஐசரி மகள் திருமணத்துக்கு ஒன்றாக வந்தார்கள் என்பதற்காக இதனை தவறாக பேச முடியாது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.